நீ பாடுற மாதிரியே இருக்கு. அது இவனோட ஃபேவரட் சாங்க பாடிட்டு இருக்கா. அப்படி பாடி முடிச்சதுக்கப்புறம் இவனும் பாராட்டிட்டு இருக்கான். "சூப்பரா பாடுற, நல்லா பாடுற. அது மட்டும் இல்லாம, இது என்னோட ஃபேவரட் சாங் தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதுவரைக்கும் எந்த ஒரு பொண்ணுகிட்டயுமே இந்த மாரி இவன் பேசினது கிடையாது. இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆயிட்டான். நேரா நம்ம ஹீரோயினை தேடி அவ ஒர்க் பண்ற ஷாப்க்கு தான் வந்திருக்கான். அங்க போய் ஹீரோயினை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் சாரி எடுத்து போட்டுட்டு இருக்காளுங்க. "எந்த சாரி சார் வேணும்? இது பிடிச்சிருக்கா? அது பிடிச்சிருக்கா?" அப்படி இப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது நம்ம ஹீரோயினி அப்பதான் உள்ளேயே வரா கொடை பிடிச்சுக்கிட்டு. அவள அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ வந்து இவனை கவனிக்கல. பட் இவன் வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஆண்டி கரெக்டா உள்ள வந்து, "ஏய் நீ இங்கேயே வந்துட்டியாடா? உன்னை ரிலீஸ் பண்ணது தப்பா போச்சே. நீ மறுபடியும் மறுபடியும் எதுக்காக எங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து அப்படின்னு ஏதோ பேச வரான். ஆனா அவங்க எதுவுமே பேச விடாம தொரத்தி விட்டுறாங்க. "அட தேங்க்ஸ் சொல்ல வந்தா இவங்க என்ன இப்படி தொரத்தி விடுறாங்க?" அப்படிங்கிற மாரி இங்கிருந்து போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த வேலைக்காரி எப்படியாவது வந்து அவன்கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கா. அதனால வாயால சொன்னா தானே வாய மூடு வாய மூடுன்னு சொல்றான். நம்ம வேணா பேப்பர்ல எழுதி அவன்கிட்ட கொடுத்துருவோம். அப்ப அதை படிச்சுதானே ஆகணும். அப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் தேடிட்டு இருக்கா. பேப்பர் கிடைச்சிருச்சு. பட் பேனா இல்ல. பேனா எங்க பார்த்தாலும் தேடிட்டே இருக்கா. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கே வந்து தேடிட்டு இருக்கா. அட என்னது இது இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. ஒரு பேனா இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த அலிமார் ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி பாக்குற இவளுக்கு பேனா தென்படல. நம்ம ஹீரோயினோட ஜுவல்ஸ் தான் தென்படுது. அதை பார்த்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கழுத்துலயும் காதுலயும் மாட்டிக்கிட்டு கண்ணாடியில அழகு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் இவன் இங்க கேமரா மூலமா பார்த்துடுறான். ஆனா அந்த வேலைக்காரிக்கு வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்க மேட்டர்லாம் தெரியாது இல்லையா? அதனால அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. "உனக்கு என்ன குறைச்ச? இங்க இவ்வளோ ஜுவல்ஸ் இருக்கு, இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதுக்காக செத்த மாதிரி நடிக்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்டு போடுறா. இதை கேட்டதுமே அவன் அங்கிருந்து லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துடுறான் வீட்டுக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ தேடிட்டு இருக்கா போல. ஆனா அங்க எவனுமே நிக்க மாட்றானுங்க. சரி ரோட் கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் இங்கேயும் காரு பைக்குன்னு அது இதுன்னு வந்துட்டே இருக்கு. அப்படியே இவ ரோட் கிராஸ் பண்ண முடியாம நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறான். உடனே அங்க வந்து, "நான் வந்து ஹெல்ப் பண்றேன் வா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். உடனே